இந்த காலத்துல பேனா இருக்கிற மாதிரிலாம் அந்த காலத்துல பேனா கிடையாது. அந்த காலத்துல ஒரு குச்சி ஒண்ணு இருக்கும், மையம் தனியாக இருக்கும், அதை தொட்டு தொட்டு எழுதுவாங்க. அப்படி ஒரு தடவை நான் அப்படி தொட்டு எழுதக்கூடிய நேரத்துல அந்த குச்சியிலே மையம் ஒரு சொட்டு இருந்தது. எங்கிருந்தோ வந்த ஒரு ஈ ஒன்று தண்ணீர் தாகத்தின் காரணத்தினால் அந்த மையில உட்கார்ந்து அந்த மையை குடித்தது. அந்த ஈய பார்த்த உடனே எனக்கு இறக்கம் வந்துடுச்சு. உடனே தன்னுடைய கையை அசைக்காம அந்த ஈ குடித்து முடிக்கின்ற வரை அப்படியே வைத்திருந்து அந்த ஈ குடிச்சிட்டு போயிடுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாயில்லா ஜீவராசிக்கு இறக்கப்பட்டதுனால எண்ணின் மீது அல்லாஹ் இறக்கப்பட்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்தை தந்தான். உலகத்துல யாரை வச்சோம் எதை வச்சோம் நாம சொர்க்கவாசியா நரகவாசியா நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளுடைய இஷ்டத்துக்கு முடிவு செய்யக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா புகாரில வரக்கூடிய ஒரு சரியான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல ஒரு பச்சை குழந்தை வஃபாத்தாகி விட்டது. சின்ன சிறிய குழந்தை பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தை மூத்தாகி விட்டது. பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆயிஷா அம்மா அந்த குழந்தையை பார்த்த உடனே சொன்னாங்கன்னா, இது சொர்க்கத்து சிட்டுக்குருவிகளிலிருந்து ஒரு சிட்டுக்குருவி. ஏன்னா பாவம் என்றால் என்னவென்றே இந்த குழந்தைக்கு தெரியாது. தெரிவதற்கு முன்னாடியே மூத்தாகி விட்டது.